விஜய் வந்து வெண்ணிலாவை வந்து கூட்டின்னு வரதுக்காக வந்து கேட்குறாரு காவேரி கிட்ட. அதே மாதிரி காவேரி வந்து வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிடுறாங்க. வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டின்னு வராரு விஜய். வெண்ணிலா வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறாரு. அவங்கக்கிட்ட வந்து நல்ல உரிமை எடுத்து பழையபடி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பழையபடி வந்து வெண்ணிலாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி அவங்கக்கிட்ட எதிர் பேசிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்க்குற காவேரி எல்லாம் தாங்கிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை வக்கீல் ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. அதை பார்த்துட்டு வந்து காவேரி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வக்கீல் வந்து விஜய் கிட்ட பேசிட்டு போகிறாரு. இந்த மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துருக்கோம்ல சார், உங்கள் ஒய்ஃப் பேரில் எழுதுறதுக்காக அது எல்லாமே ஓகே ஆகிடுச்சு சார். அது டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் சைன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அதுக்கு தேவையான வந்து அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறாரு. சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. இதை எல்லாத்தையும் கேட்குற ராகினி என்ன பண்ணுறாங்க, ஒன்றுக்கு ரெண்டாக வந்து நம்ம காவேரியை வந்து வேணும்னே வந்து பேசி விட்டுறாங்க. இந்த மாதிரி டைவர்ஸ் பற்றி தான் விஜய் பேசினார், அதுக்காக தான் வர வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அக்ரிமெண்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை நமக்குள்ளே இருந்த அந்த அவருக்கும் எனக்குள்ள அக்ரிமெண்ட்டை பற்றி தான் பேசியிருக்காரா, அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே என்னை வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் விஜய் பண்ணிகிட்ருக்காரான்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிறாங்க காவேரி. அதனால் காவேரியால் தாங்கிக்க முடியாமல் வந்து மனசுக்குள்ளேயே அழறாங்க. இதை பார்த்து வந்து ராகினி வந்து யோசிக்கிறாங்க, அக்ரிமெண்ட்டா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதை சொன்னோன்னா அந்த பேரை சொன்னோன்னா ஒரு மாதிரி ஆகிட்டா, இது என்னென்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு தெரியாத விஷயம் கூட இருக்கா இவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிக்கிறாங்க. தொடர்ந்து ராகினி வந்து காவேரியை வந்து டீஸ் பண்ணுறதோ, விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட வந்து க்ளோஸாக மூவ் பண்ணுறதை பார்த்துட்டு பார்த்தல எப்படிலாம் மூவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒன்று டைவர்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதன்படி வந்து வேணும்னே வந்து காவேரி வெறுப்பேறதுக்காக நிறைய பேச்சுகள் பேசுகிறாங்க. வெண்ணிலாவையும் வந்து விஜயும் சம்மந்தப்படுத்தி பேசும்போது கரெக்டாக தாத்தா ஒரு வாட்டி பார்த்துடுறாரு. பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. ஒரு நிமிஷம் ராகினி அப்படின்னு கூப்பிட்ற ராகினி வந்து ஐயோ இவர் இருக்குது தெரியாமல் பேசிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே வாமா ஒரு நிமிஷம், உனக்கு என்னம்மா வேலை இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க, வேறு என்ன, உனக்கு எவ்வளோ வேலை இருக்கும், எந்த வேலை இருக்கோ அதை பாருமா, உன் புருஷன் எங்கே போகிறான் எங்கே வரான், அவனுக்கு ஏதாவது வேலை இருக்கா, இல்லை அவன் லைஃப்பை எப்படி செட்டில்மெண்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா, இல்லை எப்படியாவது சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகலாமா, ஏன் தாத்தா நான் பெரிய ஆள் ஆகணும், சம்பாதிச்சு எங்கள் அப்பா வீட்டில் தான் நிறைய சொத்து இருக்குது, அப்பா வீட்டில் 1000 சொத்து இருக்கலாமா, உன் புருஷனுக்கு எந்த வேலை வீட்டையும் இல்லையே, அதை பற்றி நீ யோசிக்க மாட்டியா, உன் புருஷனுக்கு ஒரு கௌரவம் உனக்கு முக்கியம் இல்லையா, அதெல்லாம் பற்றி யோசிக்கிறது இல்லை, எதை பற்றி யோசிக்கிறது இல்லை, 24 மணி நேரமும் காவேரி எப்படி வந்து அழ வைக்கலாம், காவேரி எப்படி வீட்டில் வந்து கஷ்டப்படுத்தலாம், இதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பியாம்மா, வேறு வேலையே இல்லையா உனக்கு, ஏன் தாத்தா இப்படிலாம் கேட்குறீங்க, நான் ஒன்றும் அப்படி யோசிக்கல தாத்தா, நான் பார்த்து தானேம்மா இருக்கேன், வெண்ணிலா வந்து வந்ததுலேருந்தே வெண்ணிலா வந்து வச்சு பேசி காவேரி வெறுப்பேற்றி விடணும், காவேரி மனசை கஷ்டப்படுத்தணும், அவளை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன், இப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காதுமா, அப்புறம் நான் வேறு முடிவு எடுக்க வருது, என்ன தாத்தா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, வேறு என்ன சொல்கிறது நான், இங்கே பார் காவேரி நினச்சா மட்டும்தான் இந்த வீட்டில் நீ இருக்க முடியும், காவேரி வேண்டாம் எனக்கு இந்த ராகினி ரொம்ப தொல்லை கொடுக்குறா அதனால் வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் என் பேத்தி சொன்னான்னா அடுத்த நிமிஷமே 100% உன்னை வீட்டை விட்டு நான் அனுப்பிச்சிடுவேம்மா, இதுக்கு எந்த மாறுதலுமே கிடையாது, ஏன் விஜயும் சரி நானும் சரி காவேரி சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நாங்கள் அமைதியாக இருக்கோம், அவள் நீ வேணான்னு இந்த வீட்டில் முடிவு எடுத்தானா அடுத்த நிமிஷம் நீ உன் அப்பா வீட்டில் தான் இருக்கணும், அப்படி இல்லையா அஜயை கூட்டிகிட்டு எங்கேயாவது போக வேண்டியது தான், அதுதான் நடக்கும், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா ராகி, டென்ஷனாக பார்க்குறாங்க ராகினி. தாத்தா என்ன தாத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் உங்கள் பேத்தி இல்லையா தாத்தா, இங்கே பாருமா என் பேத்தி யார் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், காவேரி தவிர வேறு யாரும் எனக்கு பேத்தியாகவே முடியாது, ஏன்னா உன் மனசு ஃபுல்லாக முதல்ல நல்ல எண்ணத்தை வச்சுக்கோ, அதுதான் உனக்கு நல்லது, போனால் போதுன்னு சொல்லிட்டு நாங்களும் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கோம், ஆனால் நீ பண்ணுற வேலை கொஞ்சம் கூட சரியில்லை, புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில சண்டையை மூட்டி விடுற, அவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு எப்படிதான் பிரிப்பாங்க, எப்படி தான் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்க, நான் எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கேன், நீ பண்ணிட்ட வேலை எல்லா வேலையும் என் குடும்பம் சிதைகிறத நான் பார்த்துட்ருக்க முடியாது, என் குடும்பத்துக்கு ஒன்று நான் சும்மாவே இருக்க மாட்டேன், காவேரியும் விஜயும் தான் எங்களோட குடும்பம், அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் தான் நானும் பாட்டியும் ஆசைப்பட்றோம், அந்த ஆசையை ஏதாவது நிறைவேற்ற விடாமல் நீ ஏதாவது பண்ணியிருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஏன் அடுத்த நிமிஷமே இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இதுக்கப்புறமா வந்து ஒழுங்காக இருக்க கற்றுக்கோ, இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வந்து காவேரி அழ வச்சு நினச்சேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னா தாங்கிக்க முடியல. ஓ அந்த காவேரி அவ்வளோ இம்பார்ட்டன் ஆகிட்டாளா, அவளை வீட்டை விட்டு துரத்துறேன்னா இல்லையா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க ராகினி.